என்ன இந்த டப்பாக்கார வச்சு மானத்தை வாங்குறீங்க, இது வெத்து தொலைய வேண்டியதானே ராமராஜன் சொல்வாரு. அப்ப கவுண்டர்மணி சொல்வாரு, என்ன தம்பி அப்படி சொல்லிட்ட, இந்த காரை யார் யார் வச்சிருந்தா தெரியுமான்னு பட்டியல் போட்டு இந்த காரை கவர்ச்சி நடிகை சொப்பன சுந்தரி வச்சிருந்ததுன்னு. அப்ப செந்தில் போய் காதல கேட்பாரு, இப்ப சொப்பன சுந்தரி யார் வச்சுனுங்கிறான்ட்டு. அந்த மாதிரி இப்ப அதிமுகவை யார் வச்சுங்கிறான்னு கேபி கந்தனுக்கே தெரியாது. அதிமுகவை யார் வச்சுங்கிறான்னு அதிமுக காரனுக்கே தெரியாது. ஒரு ஏழை சசிகலா கிட்ட இருக்குது, ஒரு ஏழை ஓபிஎஸ் கிட்ட இருக்குது, எடப்பாடி காம மட்டும் பூச்சி நிக்கிறாரு. அதுவே ஒட்டுமா ஒட்டாதான் தெரியல. இவர் சொல்றாரு 2026 ஆட்சியை பிடிக்கும்ட்டு. இன்னைக்கு சொல்ற எழுதி வச்சுக்கோ, 2026 200 தொகுதியை திமுகவின் கூட்டணி அமோக வெற்றி பெற்று தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மீண்டும் தளபதி வருவார். நீங்க கேட்கலாம், எப்படி அவ்வளவு தைரியமா திமிரா சொல்றீங்க, அவ்வளவு நம்பிக்கையா, அவ்வளவு அகங்காரமா? சத்தியமா கிடையாது. இது திமிர் இல்ல, அகங்காரம் இல்ல, ஓவர் கான்பிடென்ட் இல்ல, நம்பிக்கை. குறிப்பாக உங்கள் மீது இருக்கிற நம்பிக்கை. சொன்னதையெல்லாம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் செய்திருக்கிறார். நன்றி மறக்காமல் ஓட்டு போன்ற நம்பிக்கையில் தான் சொல்லுகிறோம் 200 இடத்துல ஜெயிப்போம். யோசிக்க வேண்டாமா? நீங்க பாக்குறோம் நடுவில் இன்னொரு